மிஸ் க்ரூஸ மீட் பண்ண மீட்டப்பே ஜான்ஸ் ஃபிளவருக்கு வந்து அவருடைய தம்பி எழுந்துக்கலாம். இத பத்தி தான் அக்கா கிட்ட சொல்லும்போது, அவ என்ன சொல்றான்னா, அவள வந்து மேட்டர் பண்ணிரு அப்படின்னு அவன் ஐடியா குடுக்குறான். இவன் என்ன நினைக்கிறான்னா, இது சொல்லலனாலும் அவள முடிச்சிருவேன். அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். வெல்கம் பேக் டு வீக்லி வைஸ் அபிஷியல் சேனல். பெஸ்ட் மூவிஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஃபிலிம் வந்து ஒரு முழுக்க ஒரு 18+ கண்டென்ட்டான ஒரு ஃபிலிம் வந்து ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க கூட ஒரு தொடர்புல இருந்தா எந்த மாதிரியான ஒரு ட்ராக் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹாலிவுட் ஃபிலிம், அதாவது ஆபீஸ் ரொமான்ஸ்ல காமிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிமே வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு வேலை செய்யறவங்களுடைய மனநிலை, அதாவது மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃபிலிம்ல காமிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான், இவர் வந்து லா ஏஜென்டா இருக்காரு. அவருடைய ஏர் க்ரூஸ்ல வந்து ஏர்லைன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து இவர் வந்து லா ஏஜென்ட். இவருக்கு என்ன வேலைனா, இந்த கம்பெனி மேல வரக்கூடிய பெரிய பெரிய கேசஸ் எல்லாம் டீல் பண்றதா நம்மளுடைய ஜான்ஸ் ஃபிளவருக்கு வந்து வேலை. இவருக்கும் மேல ஒரு ஏஜென்ட் இருக்காரு. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத போயிடுது. அப்ப வந்து இவர் வந்து ரெக்கமெண்ட் ஆகுறாங்க மிஸ் க்ரூஸ் கிட்ட. அப்பதான் அவங்க கை கொடுத்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது தன்னுடைய உறுப்பு வந்து அவரையும் மீறி இருந்துக்கிறதுனால அவங்க வந்து ஒரு விதமா வந்து தன் ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அப்புறம் வந்து இவர் கூட கொஞ்சம் கொஞ்சமா பேச நினைக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் வந்து என்ன நடக்குதுன்னா, வெளிநாட்டுக்கு வந்து ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் விஷயமா வந்து மிஸ் க்ரூஸும் ஜான்ஸ் ஃபிளவரும் தனி ஹெலிகாப்டர்லயும் போறாங்கன்னு சொல்லலாம், தனி ஜென்ட். அது போகும்போது அங்க மிஸ் க்ரூஸுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்டா ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து போறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஒரு கீழே வேலை செய்யறவனும் ஒரு ஆபீஸ் சிஇஓ எப்படி வந்து செக்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இவங்க அதையும் மீறி போறாங்க. அங்க ஒரே ஒரு பார்ட்டி வந்து போலான்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. யாரும் நம்மளுடைய மிஸ் க்ரூஸ் கேட்கும்போது அவங்க போறாங்க. அங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லி க்ரூஸ் கேட்கறாங்க. அப்ப போய் டான்ஸ் பண்றாங்க. அப்படியே லுக் கிஸ் ஆகுது. அப்படியே கொஞ்சம் உடம்புக்கு சூடு ஏறிடுச்சு. அவனதான் படுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. போய் படுத்து சும்மா லைஃப் சும்மா சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. கீழே வேலை செய்யறவரும் மேல இருக்கக்கூடிய சிஇஓ 2 பேர் வந்து குத்துன்னு குத்தி படத்தை அப்படி ஜாலி பண்ணி நம்ம உடம்பெல்லாம் அப்படி சும்மா அப்படியே முறுக்கேத்துறாங்க. அந்த மாதிரி வந்து பிலிம்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தபடி அந்த இது எல்லாமே ப்ரோக்ராம்லாம் ப்ராப்பரா முடிஞ்சிட்டு அப்புறம் இவங்க சொல்ற விஷயம் வந்து, ஆபீஸுக்கு வந்து இந்த விஷயத்தை எதுவுமே நீ நினைக்காதன்னு சொல்லிட்டு சொன்ன மிஸ் க்ரூஸே என்ன கேட்கறாங்கன்னா, ஃபைல கொடுத்துட்டு வந்து இந்த ஃபைல ப்ராப்பரா பாத்துருங்க, ஓகேவான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெகுலரா நீ என் கூட டின்னருக்கு நைட் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சொல்லும் போது ஓகே மேம், இந்த ஃபைல் நான் ப்ராப்பரா படிச்சுட்டேன் ஓகே அப்படின்னு உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அன்னைக்கு சொன்னதுல இருந்து அன்னைக்கு இருந்து 1 மந்த் பக்கம் ரெகுலர் நைட் வந்து ஒரே மேட்டர் ப்ராசஸ் தான் இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து தெளிவா அவங்களோட ஏஜென்ட் வந்து புடிச்சுக்கிட்டாங்க, அசிஸ்டன்ட் ஏஜென்ட். இதை பார்த்துட்டு நீங்க போற ட்ராக் சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது, நான் எதுவுமே தப்பு பண்ணல, நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் லாஸ்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. முக்கியமான ட்விஸ்டே வந்து, இவன் வந்து ஒரு பிரிட்டிஷ் பையனை வந்து மிஸ் க்ரூஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க இதுக்கு முன்னே வந்து ஒரு பிரிட்டிஷ் பையன் கூட மேரேஜ் பண்ணி இருந்து அவங்க கூட டைவர்ஸ் ஆகி இருக்காங்க. அந்த பிரிட்டிஷனுடைய எக்யூப்மெண்ட்ஸ், பொருள் அது எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ள வந்து பிரைவசியா இருக்குது. இவங்க ஒரு நாள் ரெஸ்ட் ரூம் கேட்கறான் நம்மளுடைய ஜான்ஸ் ஃபிளவர். கேட்கும் போது ரெஸ்ட் ரூம் காட்டுறதுக்கு பதிலாக பக்கத்து ரூம் காமிச்சிட்டான். அதுதான் ஒரு ட்விஸ்டே. உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிட்டிஷனுடைய எக்யூப்மெண்ட்ஸ், பொருள் இருக்கும்போது பார்த்துட்டு, ஓ உனக்கு பிரிட்டிஷ்னா இவ்வளவு பிடிக்குமா, அதுதான் என் கூட பழகுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுறான். அதுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை, உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சிஇஓ மிஸ் க்ரூஸ் சொல்லிடுறாங்க. இது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு பார்ட்டா இருக்குது. இன்ட்ரோ சீன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, மிஸ் க்ரூஸ் ஒரு லிஃப்ட்ல, நெக்ஸ்ட் லிஃப்ட்ல வந்து நம்மளுடைய ஜான்ஸ் ஃபிளவர் க்ளோஸ் ஆகுது. ஆபீஸ் ரொமான்ஸ். அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் ஜாயின் ஆகுறாங்க. ஒரே லிஃப்ட், ஆபீஸ் ரொமான்ஸ் ஸ்டார்டட் அப்படின்னு வருது. இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து வெளியில வந்து தெரிஞ்சிரும்ன்றதுனாலே நம்மளுடைய ஜான்ஸ் ஃபிளவர் வந்து வேற வந்து கம்பெனிக்கு வந்து நான் வந்து லா ஏஜென்ட்டா போறேன்னு சொல்லி போயிடுறான். இவங்களுக்கு அந்த இடம், இவங்களுக்கும் விருப்பம் இல்லை, ஜான்ஸ் ஃபிளவருக்கும் விருப்பம் இல்லை. 2 பேர் தனித்தனியா இருக்கிறது. இதை பிரிக்க நினைச்ச நம்மளுடைய அசிஸ்டன்ட் ஏஜென்ட்டுக்கும் விருப்பமே இல்லை. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கீழே ஒர்க் பண்றவங்க ஆபீஸ் வந்து 3 ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒர்க் பண்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரிட்டிஷ், தேர்ட் ஃப்ளோர்ல ஒர்க் பண்றவங்க அப்புறம் முழுக்க ஒரு அமெரிக்கன்ஸ். இதுல வந்து ஜான்ஸ் ஃபிளவர் கூட இருந்த அமெரிக்கன்ஸ் வந்து நம்மளுடைய மிஸ் க்ரூஸ், பிரிட்டிஷ்காரன் ஒருத்தன் வந்து லிஃப்ட்ல மறுபடியும் வந்து மிஸ் க்ரூஸ் கூட வரான். அவன் வந்து பெரிய கம்பெனியோ ஓனர் அப்படின்னு சொல்லி நினைச்சு வெளியே ஒண்ணு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க லிஃப்ட்லயே வாழ்றாங்க. இது வந்து அசிஸ்டன்ட் ஏஜென்ட்டுக்கு தெரிஞ்சிருது. எப்படி வந்து ஜான்ஸ் ஃபிளவர் கூட தவறா நடந்துக்கினாலும் அதே மாதிரி இவங்க கூட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஜான்ஸ் ஃபிளவரை திரும்ப கூட்டிட்டு வந்து அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடறான். சூப்பரா வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் ப்ராப்பரா பிலிம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹாலிவுட்ல நெட்ஃபிளிக்ஸே பிரசன்ட் பண்ணி அந்த பிலிம்ல வந்து சூப்பரான ஒரு கான்செப்ட்ல கொடுத்து வச்சிருக்காங்க. நம்மள வந்து ஒரு ரொமான்ஸ் ஃபீல் எப்படி இருக்கும் ஆபீஸ்ல வேலை செஞ்சா அப்படின்றத கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஒரு கேள்விதான், இப்படி இருக்கிறது ஆபீஸ்ல தன்னையும் மீறின ஒரு காம ரீதியான ஒரு உணர்வு சரியா தப்பா சொல்லுங்க.